மாமா அவன் சின்ன பையன், அவன் தான் ஏதோ பொம்மை நாடகம் பார்க்கறானா, நீங்களும் போய் அவன் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டு டிவியை வேணா மாத்தி பாருங்க மாமா. அட இருக்கட்டும்மா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான், அதுங்களுக்கு போக்குல அதுங்களை விடணும், பிடிச்சத பார்க்கட்டும். அதான் சாமி நாடகம் தான் ஓடுது, நம்மளும் அப்படியே பார்ப்போமே. அதுவும் இங்கே வந்து தான் டிவி எல்லாம், அங்கெல்லாம் டிவி எல்லாம் எதுவும் இல்லை. சும்மா அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கிறுக்கிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து தான் டிவி பார்க்குறேன்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் மாற்றி பாருங்க. இருக்கட்டும்மா, நம்ம வீட்டு புள்ள பார்க்கறான், பார்த்துட்டு போட்டு விடு. அதுங்க பார்த்தது போத நம்ம பார்த்துக்கிறது. சரிங்க மாமா. சாப்பாடு எதுவும் ஆக்கலையாமா? இல்லைங்க மாமா, அவர் சமைக்க வேணான்னாரு. சமைக்க வேணானா? அப்ப ராத்திரிக்கு என்னத்த சாப்பிட்றதா? தெரியல, சமைக்க வேணாம் அப்படின்னு ஃபோன் போட்டு சொன்னார். அரிசி ஊற வைக்கலான்னு போனப்ப சரி அப்படின்னு. சரி, அப்ப ஏதாவது கடையில வாங்கிட்டு வருவான். ஓ சரிங்க மாமா. எவ்வளவு ஜாலியா விளையாடுற. என்ன குகு என்ஜாய் பாக்குறீங்க? என்னடி பாக்குறீங்க? அக்கா பாக்குறீங்களா? ஓ என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. அத்தை இங்க பாருங்களே, இவன் எப்படி விளையாடுறானே. சமத்த பையனா இருக்கிறான். இங்க பாரு, பையன் கீழே விழுந்துருவான், பாயை போட்டு அதுல வச்சு விளையாடு. அத்தை அவன் சூப்பரா விளையாடுறான் அத்தை. பாயில போட்டு தூங்கிருமா. சொன்னா கேளுமா, கீழே இது விழுந்துட்டானா மண்டை கிண்ட அடிபட்டுரும். அப்புறம் அங்க வந்து திட்டுவாங்க, எடுத்து பாயை விரிச்சு போட்டு படு. சொன்னா கேளுமா. ஷோ என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. அவங்க அம்மா அன்னைக்கு ஃபோன்லேயே என்ன அந்த பேச்சு பேசினாங்க, வெறும் ஃபோன் பண்ணதுக்கே. இவங்க வேற மாப்பிள்ளைய பற்றி பேசிட்டு வரேனே போயிருக்காங்க. இனி என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு ஒன்றும் புரியலை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? பேசாட்டுக்கு சின்ன பொண்ணு அன்னைக்கு ஃபோன் பண்ணுவோமா? வேண்டாம், அவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. ஷோ என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. என்ன திட்டின மாதிரி அவங்களுக்கு இது திட்டா என்ன பண்ணுறது? பாவம் அம்மா, அவங்க ரொம்ப நொடுங்கி போயிடுவாங்க. ஏற்கனவே என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ரொம்ப இதாக பேசிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு அந்த ஆறுமுகம் மட்டும் வரலன்னா நேரத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருக்கும். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக போயிருக்கும். அவன் ஒருத்தனால இப்போ என் குடும்பமே அல்லோல் பட்டுட்டு தெரியுது. அம்மா உங்க கால்ல விழுகிறேம்மா. என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை கொடுமா. ஏற்கனவே என் குடும்பம் மான மரியாதை இழந்து என் பிள்ளையால ரொம்ப அவதிப்பட்டுட்டேம்மா. மறுபடியும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நான் இந்த உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கதே என் பிள்ளைங்களுக்காக தான். நீ கேட்கறத கொடுத்துடுறோம்மா. என் பிள்ளைய வாழ வைமா. என்னத்த பண்றீங்க? எந்திரிங்க. பெரியம்மா, நீங்க வயசுல மூத்த ஆளு, நீங்க போய் எப்படி எந்திரிங்க பெரியம்மா. இல்லப்பா, என்ன விடுங்க. என் பிள்ளைய வாழ வைமா. இங்க பாருங்க, என்ன நீங்க பெரிய மனுஷியா இருந்துட்டு இப்படி கால்ல விழுந்துட்டு எந்திரிங்க முதல்ல. இல்லையா? இல்ல, என் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்காக நான் யார் கால்ல வேணாலும் விழுறதுக்கு தயாரா இருக்கேன். என் பிள்ளைய வாழ வைங்க. தங்கம் கால்ல விழுந்து அழுகுறாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குது. என்ன நீ பாட்டுக்கு அப்படியே நிக்கிற? சொல்லுமா, ஏதாவது வாயை திறந்து சொல்லு. என்ன பண்ண சொல்றீங்க என்னைய? இங்க பாரு, கால்ல விழுந்துட்டாங்க, இதை விட நமக்கு வேற ஏதாவது இருக்குமா? அதுவும் இல்லாம நம்மளோட வயசுல மூத்தாளு கால்ல விழுந்து அந்த பாவத்தை எங்க போய் நம்ம கரைக்க முடியும்? இங்க பாரு, இறங்கி வா. மன்னிச்சிருமா. என் பிள்ளைக்காக, என் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேம்மா. என்ன வேணாலும் பண்றேன். எந்திரிங்க அத்தை, இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்தை. எந்திரிங்க பெரியம்மா. வேணாம் பெரியம்மா, எந்திரிங்க பெரியம்மா. சரி எந்திரிங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும். நாங்க நல்லா இருக்கணும்னா என் பையனுக்கு வரதட்சணை போட்டு பெரிய இடத்துல பிரம்மாண்டமா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன். கடைசியில இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நாங்க போடுறோம்மா, நாங்க போடுறோம். உங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணாம். 50 சவரன் நகையை போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பித்தளை பாத்திரம் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான ஜாமான் செட்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சரிம்மா, நாங்க போட்டுறோம்.
ஏங்க இவ்வளோ பெரிய பணக்காரிங்க நீங்க என்னங்க வரதட்சணை கேட்குறீங்க? அத்தை வேற வரதட்சணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. என் புருஷன் என்ன பண்ண போறாருன்னு ஒன்றும் புரியல. ஏம்மா கொஞ்ச நேரம் நீ கம்மனு இருமாவா வாயை வச்சுக்கிட்டு. என் புள்ள வாழ்க்கை எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கையை கட்டி கொடுக்கறதுக்குள்ள பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. வெண்ண திரண்டு வர நேரத்துல தாலியை உடைச்ச கதைய நீயே உடைச்சிடாத. தயவு செஞ்சு கம்மனு இரு. ஏம்மா என்ன கேட்டாலும் செய்யறேம்மா, என்ன கேட்டாலும் செய்யறேன். இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை எங்க வீட்டுல தான் பொண்ணு கொடுக்கணும், நாங்க தான் உங்க வீட்டு பொண்ணு எடுப்போம் அப்படின்னு உங்க வீட்டுல வந்து நிக்கல சரிங்களா? வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு. இப்ப கூட என் பையனுக்கு வரதட்சணை கொடுத்து கட்டிக்கிறதுக்கு அம்புட்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னு தான் சொன்னேன். அதுக்குன்னு நீங்க தான் வம்படியே எங்க வீட்டு பொண்ணு தான் கட்டணும், எங்க வீட்டு பொண்ணு தான் கட்டணும்னு காலில் விழுந்து கெஞ்சுறீங்க. அப்படின்னு போது நான் கேட்கறத கொடுக்கணும்ல. என் பையனுக்கு எம்பிட்டு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கேன், எம்பிட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நாளை பின்ன உங்க பொண்ணுக்கு தானே எல்லாமே வரும். இன்னத்துக்கும் உங்க பொண்ணுக்கு நகை நட்டு போட சொன்னனே, அதை என்ன நான் கழுத்துல காதுல மாட்டிக்கிட்டு போவேனா? உங்க பொண்ணு தானே 50 சவரனையும் போட்டுக்கிட்டு போவா. 4 பேர் மதிக்க போகும்போதும் வரும்போதும் அவளை தானே பெருமையா பேசுவாங்க. என்னமோ அதை நான் போட்டுக்கிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைக்கு என்ன துணிமணி அதுக்கப்புறம் பாத்திரம் மண்டலம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் யார் பயன்படுத்துவா? இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா தனி கொடுத்துன போனாங்கன்னா அதெல்லாம் அவங்க தானே எடுத்துக்கிட்டு போவாங்க. நானா எடுத்துக்கிட்டு போறேன்? ஏமா இம்புட்டு வக்கனையா பேசுறியே? நீ எல்லாம் உன் வீட்டுக்கு வரும்போது உன் புருஷன் என்ன ஒண்ணு இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணா? வரதட்சணை கொண்டுகிட்டு வந்து தானே கல்யாணம் பண்ணா? அப்படி இருக்கும்போது என்னைய மட்டும் வாங்க கூடாதுன்னு சொல்ற? அது சின்ன பிள்ளைம்மா, சின்ன பிள்ளை, மன்னிச்சிருங்க. நான் போறேம்மா, நான் போறேன். என் தலையை அடகு வச்சாவது நான் போடுறேன். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தா இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லையா என்னைய நொந்து ஒன்னும் ஆக போறதில்ல. இனி நீங்களாச்சு உங்க பிள்ளையோட வாழ்க்கையாச்சு. எனக்கு 50 சவரன் நகை வேணும், வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்ட வேணும், ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அது கடவுளை இம்புட்டும் கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்க. அந்த மனுஷன் இப்பதான் வேலைக்கே போயிருக்காரு. இப்போ என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே. இவங்க சொல்ற கணக்குப்படி இவர் 1200 ரூபா சம்பளம் வாங்கி நகை வேலை எம்புட்டு. ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. ஏம்மா நீங்க எதுவும் சொல்லாதீங்கம்மா, நாங்க போடுறோம்மா, நாங்க போடுறோம். கண்டிப்பா நான் போடுவேம்மா. என் பிள்ளைய போட்டு நான் கட்டி கொடுப்பேம்மா, கட்டி கொடுப்பேன். அப்புறம் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் என் பையன்கிட்ட சொல்றது, அப்புறம் அந்த ஊர்க்காரவங்கள்ட்ட சொல்றது, தங்கம் இப்படி கராரா இருந்துகிட்டு நகை போட்டாதான் கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னான்னு சொல்லி நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க சரிங்களா? எனக்கு எந்த கவலையும் கிடையாது சரியா? இதெல்லாம் அங்க இங்கன்னு சொல்லி என் மான மரியாதை வாங்கினீங்கன்னா அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது சரிங்களா? கிளம்புங்க. அரவிந்த் குட்டி, தங்கத்துக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சது வேணும்னு சொன்னீங்கல்ல, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது என்னதுன்னு என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லணும். நீ கேட்டல்ல, சிக்கன் ரைஸ், சிக்கன் லாலிபாப் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. எதுக்குங்க இதெல்லாம்? வீட்டில் நான் ஏதாவது சாப்பாடு செஞ்சிருப்பேன். இதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவா இருக்கும். என்னவா பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாளா நீ வீட்லயே தான் சமைக்கிற. ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கட்டும். கடையில வாங்கி கொடுத்தா என்ன? பையன் ஆசைப்பட்டு எம்புட்டுக்கு ஜாலியா இருக்கிறான். விடுமா, இந்த சந்தோஷத்துல எம்புட்டுக்கு ஆசை கொடுத்தாலும் வாங்க முடியுமா? சம்பாதிக்கிறதே பையனுக்காக தான். அவனை விடவா நமக்கு காசு? எதுக்கு சம்பாதிக்கிறது? பணத்தை போய் பெட்டியில போட்டு பூட்டுறதுக்கா? பையனோட சந்தோஷத்துக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்க்கறதுக்கு தான். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாழி நீ கிடைச்ச. அம்மாட்ட போங்க, எடுத்து கொடுங்க சரியா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். கொடுக்கலாம்டா. தாலி கட்டி வந்தவள தலைக்கு மேல
அடியே நேத்து வரைக்கும் வீணா போன புருஷன் எனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எவளுக்கு அமையக்கூடாது. 10 ரூபா காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இத்தனை நாள் பேசினேன். இன்னைக்கு 1,00,000 சம்பளமும் கோல்டு வாங்கி கொடுத்த உடனேயும் தங்கமான புருஷன் நானு. அப்புறம் என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க வெற்றியில எனக்கு பாதி இல்லையா? அது என்ன முழுசாவே வச்சுக்க. என் புருஷன் தான் கோல்டு மெடல் தான். அவனை போல் உலகத்துல யாரும் இல்லையே. இப்ப இப்படி பாடுவ. இந்த 1,00,000 காசு கரைஞ்சதுக்கு அப்புறம் இவனை மாதிரி தண்டச்சோறு யாரும் இல்லையேன்னு தானே பாடுவ. அடியே ஏற்கனவே உன் கழுத்துல காதுல உள்ள எல்லாத்தையும் அத்துப்பிட்டேன்றதுனாலதான் அத்தான் அத்தான்னு. இப்போ உன் கழுத்துல கோல்டு மெடல மாட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னடி அத்தான்ற? இல்ல அத்தான், இனிமே நான் உங்களை அத்தான் அத்தான் தான் கூப்பிடுவேன். அத்தான் இது என்னடி அத்தானுக்கு வந்து சோதனை? இத்தனை நாளா இப்படி கூப்பிட்டுருந்தீங்கன்னா கூட என் மேல இருக்க பாசத்துல கூப்பிடுறேன்னு சொல்லலாம். 1,00,000 காசை பார்த்தோன்னு சொல்ற பத்தியா? அங்கிட்டு நிக்கிறடி நீ. என்ன அத்தான் இப்படி பேசுறீங்க? உங்களோட வெற்றிக்காக தானே நான் முழு முயற்சியா அங்க ஓடி இங்க ஓடின்னு சம்பாரிச்சேன். அடியே இங்க பாத்துக்க, இனிமே நீ வேலைக்கு எங்கேயும் போக கூடாது. என் பொண்டாட்டி வீட்டோட இருந்தா போதும். இந்தா இப்ப ஜெயிச்ச பத்தியா? இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல் லெவல்னு மொத்த இடத்துலையும் போய் ஐயா கலக்குன்னு கலக்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் கட்டு பணத்தை கொண்டு வந்து இறக்குவேன். நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு எடுத்து செலவு பண்ணா மட்டும் போதும். ஐயோ அடியே சும்மா அத்தான் அத்தான் அதடி கடுப்பாவுதுடி. அப்படின்னா நம்ம பையனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ணிடுவோமா? என்னடி சிரிப்பு? நான் கூட துக்கம்னு நினைச்சிட்டு லைட்டா பண்ணட்டுமா? அம்மா ஜோர் போடுமா? அம்மா ஜோர் போடு. ஆத்தா மகமாயி ஜோர் போடு. சோற போட்டு பெத்த பையன் வெளியே களைச்சி திரிச்சுட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வரேன். பெத்த தாயா வாப்பா உட்காருப்பா சாப்பிடு பண்ணிச்சுன்னு பார்த்தா இது சாப்பிடுன்னு கூட சொல்லாப்பா அது பாட்டுக்கு செத்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. ஓய் யாரு? அம்மா அம்மா ஏமா ஏமா ஓய் ஏ சரோசா, நான் வர்றது இருக்கேன். நீ என்ன தூங்குற? பெத்த பையன் பசியோடு இருப்பான். உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா நாத்தடிக்குது? என்ன நாத்தது? ஐயா குடிச்சது வெளியே நாத்தடிக்குதா? ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தூங்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுக்கிறேன், நீ தூங்கு. என்னடா பொருளெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? கோல்டு பிடிச்சிச்சுமா, கோல்டு பிடிச்சிச்சு. நீ தூங்குமா, நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. அம்மாவுக்கு காய்ச்சடா, அதான் ஒன்றும் முடியல. பாடம் போட்டுட்டு வந்து ஒன்றும் சரியாகல. அதான் அம்மா படுத்திருக்கேன். சாப்பாடு எதுவும் உங்க அப்பா வச்சிருப்பாரு, சாப்பிடு போயா. சரிம்மா சரி. ஆமா காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது செஞ்சு காட்டு சரியா? படுத்துக்கையா, படுத்துக்க. நான் படுத்துக்கிறேன், நீ பாடு நீ பாடு. ஐயோ அம்மா நான் அது குடிச்சதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படியோ அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. அமுதா சொல்லுங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இந்தாங்க இன்னைக்கு சம்பள காசு. சம்பள காசா? அதே எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாமாட்ட கொடுங்க. அட சம்பள காசை இப்பயும் அப்பாட்ட தருவேன். அப்பா தான் இருந்துட்டு சொன்னார், இனிமேல் வீட்டுக்குன்னு மகாலட்சுமி வந்தாச்சு, இனிமேல் அந்த பொண்ணு கையில் கொடுக்குறது தான் நல்லது, அந்த பொண்ணுக்கிட்ட கொடு, அப்போ தான் 1 2 ஆகும், மண்ணு பொண்ணாகும்னு சொன்னார். இந்தா. ஐயோ என்னங்க, என்கிட்ட போய்
நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே பாரு, இதை நான் கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னங்க? இப்போது நான் இந்த வீட்லேயே தான் இருக்கிறேன். எனக்கு எது தேவை என்ன ஏதுன்னு நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன் வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டில் புதுசு, ஆளும் புதுசு, இருக்கிற இடமும் புதுசு. ஏதாவது ஒரு தேவை இருக்கும். எங்கிட்டாவது போகிறது வரதை பார்க்கும்போது வாங்கி சாப்பிடணும்னு தோணும். இல்லை வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கணும்னு தோணும். அந்த நேரத்தில் கையில் 10 இல்லைன்னா அது ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நினச்ச நேரம் எடுத்து செலவு பண்ண வைக்கணும், அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஐயோ இல்லைங்க, நான் என்னத்தை செலவு பண்ண போகிறேன்? அமுதா, என்னோட ஆசையே ஒரு சொந்த வீடு தான். வீடை கட்டி நம்மளுக்குன்னு ஒரு வண்டி, நம்ம பையனுக்குன்னு கொஞ்சம் நிலம் அப்படின்னு, இதுதான் என்னோட ஆசையே. கடைசி வரைக்கும் அது நடக்காமல் போயிடுமோ என்னவோ தெரியல. ஆனால் அதுக்காக நம்ம இப்போயாவது பிள்ளையார் சொல்லி போட்டோம்னா தானே என்றைக்காவது ஒரு நாள் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆம்பளைங்க கையில் 15 இருந்தால் 4 பேரை பார்த்தா அவங்களுக்கு செலவு பண்ணணும்னு தான் தோணும். சேமிக்கணுன்ற எண்ணம் வராது. அதுவே வீட்டுக்கு வந்த பொண்டாட்டி கையில் கொடுத்தோம்னா அவங்க அதை எப்படி ரெட்டிப்பாகலாம் அப்படின்றது யோசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் முதல்லலாம் அப்பா எவ்வளோ காசு கொண்டு வந்தாலுமே அம்மா கையில் தான் கொடுப்பாங்க. அம்மா தான் அப்பாவோட தேவைக்கு எடுத்தே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, காலையில் தேவைன்னு படும்போது அம்மா கையிலேருந்து வாங்கிட்டு போனால் அன்னைக்கு நாளே நல்ல செழிப்பாக இருக்கும்னு அப்பா சொல்லுவாங்க. இனிமேல் என்னைய நம்பி நீங்கள் வந்துட்டீங்க. அம்மாவும் அப்பாவையும் பார்த்தே வளர்ந்ததுனால அவங்கள மாதிரியே நம்ம வாழ்க்கையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். குடிங்க. இந்த அமுதா, இப்போ ஏன் அலறீங்க? இல்லைங்க, இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் நீங்கள் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. அதை நினைக்கும் போது தான் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன்? இல்லைங்க, ஒரு பொண்ணு பெற்றவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வேணுங்கிறத வேணாங்கிறத எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய அவங்க இருக்காங்க. ஆனால் கட்டிக்கிட்டு வரவங்க வெறும் மஞ்சள் கயிறில் தான் இருக்குது அவங்களோட ஆரம்பமே. அந்த ஆரம்பம்தான் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுன்னு கூட சொல்லலாம். ஒருத்தன் என் வாழ்க்கையில் வந்து அவனால் எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் சூறாவளி புயலுமா அடித்து என் வாழ்க்கையை வெறுத்து போச்சு. இனிமேல் எதுக்குடா வாழணுன்ற வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன். ஆனால் அந்த வாழ்க்கையில் வசந்த காலமாக நீங்கள் வந்து அவன் எனக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த சந்தோஷத்துக்கு நான் என்ன உங்களுக்கு பெருசாக செய்ய போகிறேன்னு தெரியல. இங்கே பாரு, நீ என் பொண்டாட்டி சரியா? என் பொண்டாட்டி யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாது. ஏன் கட்டுன புருஷங்கிட்ட கூட கையேந்தி நிற்கக்கூடாது, புரியுதா? எப்படிங்க உங்களால் என்னை ஏற்றுக்க முடிஞ்சது? உன்னை என்னைக்கு முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே என்னமோ தெரியல, உங்கள் தங்கச்சியை வந்து பார்க்க கூட அந்த ஃபீலிங் எனக்கு வரல. ஆனால் உங்களை பார்த்தப்போ எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஃபீலிங், என் அம்மா கூட இருந்த மாதிரி ஒரு உணர்வு. அதனால தான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. என்னங்க, நீங்கள் இதே போல் காலத்துக்கு என் மேலே அன்பாக இருப்பீங்களா? இல்லை கல்யாணம் புதுசுலன்றனால நீங்கள் இப்படி என் மேலே அன்பாக இருக்கீங்களா? இது என்ன கேள்வி? எப்பயுமே உங்கள் மேலே தான் நான் அன்பாக இருக்க போகிறேன். இதை எதுக்கு இப்போ? இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. நான் முதல்ல இருந்த கல்யாணத்தில் நரகத்தை மட்டும்தாங்க பார்த்துருக்கேன். சந்தோஷம்னா ஒரு புட்டு சந்தோஷம் வந்துச்சுன்னா ஒரு கடல் அளவுக்கு கஷ்டம் எனக்கு வந்திருக்கு. அவன் என்கிட்ட அன்பாக பேசினால அவன் என்கிட்ட அந்த முதல்ல இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் பேசுவான். மற்றபடி என்கிட்ட அன்பாக ஒரு நாள் நடந்துக்க மாட்டான். அதனால என்னவோ என்கிட்ட நீங்கள் அன்பாக பேசும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குங்க. இங்கே பாரு அமுதா, எதுக்கு நீ பயப்படுற? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க தான். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த ஒருத்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. பொண்ணுங்களை மதிக்கிற, பொண்ணுங்களுக்காக வாழ்கிற, பொண்ணுங்களுக்காக எதை வேணாலும் செய்கிற ஆம்பளைங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அவன் அதில் ஒருத்தனாக இருந்தா நான் இதில் ஒருத்தராக இருப்பேன்.
சரியா? உனக்கும் சரி நம்ம பையனுக்கும் சரி தேவையானது செய்ய வேண்டியது என்னோட கடமை. என்னைக்குமே அரவிந்த உங்கள் பையனா ஏற்றுப்பீங்க தானே? என்னைக்கும் அவன் உன் பையனு குத்தி காட்டிட மாட்டீங்கல்ல? அடியே, ஐயோ சாரி. பரவாயில்ல, என் புருஷன் தானே கூப்பிடுறீங்க. சாரி சாரி. நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். எனக்கு நீங்களும் சரி நம்ம அரவிந்தும் சரி ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு. உங்க ரெண்டு பேத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எந்த தூசி துரும்பும் அண்டவும் விட மாட்டேன். எதை நினைச்சு என் பொண்டாட்டி வருத்தப்படக்கூடாது. உனக்காக உழைச்சி போடுறதுக்கும் உன்னை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கும் நான் இருக்கேன். சரியா? அன்னைக்கு அந்த பிரச்சனையில உங்க அம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த வீட்டில் யாரும் உன்னை அப்படி தள்ள மாட்டாங்க. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி மறந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான். இந்த கண்ணீருக்கும் கம்பளிக்கும் இடமே இல்லை. சரியா?